ஹாய், வெல்கம் டு செரின்ஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் ஒரு சூப்பரான ஒரு நான்வெஜ் ரெசிபி தான் பண்ண போகிறோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா சிக்கன் கிரேவி. ரொம்ப ஈஸியான ஒரு சிக்கன் கிரேவி, அதே சமயம் ரொம்ப ருசியாகவும் இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் ஒரு சிக்கன் கிரேவி பண்ணிங்கன்னா சமைக்க தெரியாதவங்க கூட சமைச்சாலும் அவ்வளோ ருசியாக உங்களுக்கு கிடைக்கும். அந்த மாதிரியான ஒரு ஈஸியான ஒரு சிக்கன் கிரேவி தான் இன்றைக்கி நம்ம கிச்சனில் பண்ண போகிறோம். வாங்க அதை எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். 1/2 கிலோ சிக்கன் இந்த மாதிரி பெரிய பீஸாக நான் க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதில் மசாலா போட்டுக்கலாம். 1/4 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா தூள், 1 ஸ்பூன் மல்லித்தூள், 1 ஸ்பூன் மிளகாத்தூள், 1/2 ஸ்பூன் மிளகுத்தூள், அடுத்து மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட், தேவையான உப்பு. இப்போ இதை கலந்துருவோம். மசாலா கலந்ததுக்கப்புறமா ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு நம்ம இதில் தயிர் சேர்த்துக்கலாம். தயிர் சேர்த்துட்டு கலந்துடலாம். தயிர் சேர்த்ததுக்கப்புறமா நல்லா கலந்தாச்சு பாருங்கள். இது கிட்டத்தட்ட ஒரு 1/2 மணி நேரத்துலேருந்து 1 மணி நேரம் கிட்ட ஊற வச்சுக்கலாம். அதுக்கப்புறமா எடுத்து பார்க்கலாம். சிக்கன் ஊற வச்சு 1/2 மணி நேரம் ஆயிடுச்சு. இப்போ நம்ம ரெடி பண்ணிக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் வச்சு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதுமே கருவேப்பிலை, இதில் வேறு எதுவுமே நம்ம சேர்க்க வேண்டாம், கருவேப்பிலை மட்டும் போட்டுக்கிட்டால் போதும். அடுத்து வெங்காயம், ஒரு பெரிய வெங்காயம் சின்னதாக வெட்டியிருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். இதை நல்லா பொன்னிறமாக வதக்கிடலாம். வெங்காயம் பார்த்திங்கன்னா நல்லா பொன்னிறமாக ஆயிடுச்சு. இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டெல்லாம் நம்ம சேர்க்க தேவையில்லை, ஏன்னா நம்ம மசாலா தடவி வச்சோம் இல்லையா, அதுலேயே சேர்த்துருக்கோம். இப்போ இதை நம்ம மசாலா போட்டு வச்சுருந்தோம் இல்லையா, அந்த சிக்கனை இதில் சேர்த்துடலாம். அதில் இருக்க மசாலாவோடையே இதில் சேர்த்துடணும். இதில் 3 பச்சை மிளகாய், 1 தக்காளி, சேர்த்துட்டு இதை கலந்து விட்டுருவோம். நல்லா கலந்து விட்டாச்சு. இதில் நம்ம தண்ணி எதுவுமே சேர்க்க தேவையில்லை, வெறும் அந்த எண்ணெயில் மட்டும்தான் இது வேக போகுது. இப்போ இதை மூடி வச்சிடலாம். மூடி வச்சுட்டாலும் அப்பப்போ எடுத்து கிளறி விட்டு நல்லா அந்த சிக்கனில் இருக்க தண்ணி விட்டு வேகும், அந்த மாதிரி வேக வச்சு எடுத்துக்கலாம். பாருங்கள், நல்லா சிக்கனில் தண்ணி விட்டு நல்லா கிரேவி பக்குவத்துக்கு வந்துடுச்சு பாருங்கள். இந்த மாதிரி தான் வேக வைக்கணும். நான் ஒரு கொதி விட்டதுமே உங்களுக்கு நான் எடுத்து காட்டிட்டேன். இப்போ மறுபடியும் அடுப்பை சிம்மில் வச்சு மூடி வச்சிடலாம். ஒரு 10 நிமிஷத்துக்கிட்ட சிம்மில் வேகட்டும். சிக்கனை இப்போ 10 நிமிஷம் கிட்ட நல்லா வேக வச்சாச்சு. நல்லா பார்த்திங்கன்னா எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருக்கு பாருங்க. அந்த சிக்கனில் இருந்த தண்ணியெல்லாம் வற்றி அந்த எண்ணெய் மட்டும் மேலே தெரிய ஆரம்பிச்சிருக்கு. கிட்டத்தட்ட 10 நிமிஷம் நான் எக்ஸ்ட்ரா வேக வச்சேன். அதுக்கு முன்னாடி ஒரு 10 நிமிஷம் நம்ம வதக்கிறதுலையே போயிடுச்சு. கிட்டத்தட்ட 20 நிமிஷம் கிட்ட வெந்திருக்கு. இப்போ கடைசியாக இறக்க போகிறதுக்கு முன்னாடி மல்லித்தலை தூவிட்டு கிளறி விட்டுறலாம். சூப்பரான ஒரு சிக்கன் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப சிம்பிளான ஒரு கிரேவி. இதை தெரியாதவங்க கூட, சமைக்க தெரியாதவங்க கூட செஞ்சிடலாம். நம்ம போடுற மசாலா அளவு தான் நமக்கு ரொம்ப முக்கியம். அந்த மசாலா அளவு நீங்கள் கரெக்டாக போட்டிங்கனாலே நீங்கள் எந்த ரெசிபி செஞ்சாலுமே ரொம்ப அருமையாக இருக்கும். அவ்வளோதான். இப்போ நம்ம இறக்கி வச்சிடலாம். அடுப்பை இப்போ ஆஃப் பண்ணிடுறேன். ஆஃப் பண்ணியாச்சு. இது சாதத்தில் போட்டு சாப்பிட்றப்போ அவ்வளோ ருசியாக இருக்கும். நீங்களும் இதே போல் செஞ்சு பாருங்கள். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். சாப்பாடு, சப்பாத்தி, பரோட்டா எதுக்கு வேணாலும் நீங்கள் வச்சுக்கலாம். ரொம்ப ருசியாக இருக்கும். பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணிவிட்டு நம்ம செரின்ஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க.